ஓவியங்கள் அப்படின்னா வந்து நம்ம நேரடியாக வந்து சில ஓவியங்களை பார்த்துருவோம். ஓவியமாகவே நிறைந்த ஒரு வீடை நான் வந்து வாழ்ந்தே இருக்கேன். நான் என்னுடைய ஸ்கூல் படிக்கும்போது நான் கோவில்பட்டியில் படித்தேன். கோவில்பட்டியில் படிக்கும்போது நான் 7th ஸ்டாண்டர்டு 10th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். படிக்கும்போது டெய்லி வந்து ஈவினிங் வந்து ஐயா வீட்டுக்கு போவேன், ராமலிங்கம் ஐயா வீட்டுக்கு போவேன். அப்போ அவங்க குடும்பத்தினர் அனைவருமே எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் பட்டவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறவங்க, என்னை அவங்க தம்பி மாதிரியே வச்சுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வந்து நான் வந்து அவங்களுடைய ஓவியங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணுவேன். நான் வந்து பத்திரிகை ஓவியராக இருக்கிறேன். இருந்தாலும் அந்த நினைவுகளெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவங்க கலர் வைக்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ப்ரஷ்ஷு டேபிளில் இருக்கிறது எல்லாமே நான் அதை பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு 30 வருஷம் கழித்து அவங்க ஃபேமிலியை நான் சந்திக்கிறேங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க வீட்டில் போன உடனே எனக்கு ஒரு காஃபி கொடுத்துருவாங்க. காஃபி குடிச்சிட்டு அவர் பக்கத்துக்கு கீழே வந்து ஒரு தரையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு சும்மா வச்சு கலர் பண்ணுவேன். ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு ஐயா வந்து பார்த்துட்டு தவறுகளை சுட்டி காட்ட மாட்டாங்க. நீ போட போட வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷனில் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க கடைசி பையன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஐயாவுடைய துணைவியார் வந்து அம்மா வந்து அவ்வளவு அன்பு. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க நான் மாடிப்படியில் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, சங்கர் வா காஃபி சாப்பிட்டு போ அப்படின்ற ஒரு குரல் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஈவினிங் ஆனால் வந்து காதில் கேட்கும். அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். இதெல்லாம் இந்நேரம் வந்து எனக்கு அது கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளவு நினைவுகளையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் ரொம்ப நிறைஞ்ச ஒரு வெயில் காலத்திலேயே நான் ஒரு குளிர்ச்சியாக ஒரு ஃபீல் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஒரு பத்திரிகை ஓவியராக ஆகிட்டேன். இப்போ எனக்கு இங்கே வந்து எப்படின்னா டிக்டேஷன் மாதிரி ஒரு நாளைக்கு 40 படம் வரைகிறேன். கடகடன்னு அவங்க சொல்ல வரைகிறேன்னா இது என்னுடைய வேலையாகி போச்சு. அதுக்கு ஒரு மூல காரணம் ஐயா அவங்களுடைய வந்து ஆசீர்வாதங்களும் அவங்களோட கைடுமாக கூட இருக்கலாம். அதை வந்து மனப்பூர்வமாக நான் சந்தோஷமாக அதை வந்து ஹாப்பியாக நான் என்ஜாய் பண்ணுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அது அந்த ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. நன்றி, தேங்க்யூ.